ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். புன்சை புளியம்பட்டியில் சக்தி பீடத்தில் பாபிஷேகம் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்த நேரமது. அற்புதமான அந்த வேள்வியும் சக்கரங்களும் கலச விளக்கு பூசைகளும் ஓடியாடி உழைக்கிற செவ்வாடை தொண்டர்களும் பார்க்க பார்க்க பரவசமாய் இருந்தது. அந்த வேள்வியில் இந்த காட்சியெல்லாம் பார்த்து பிரமித்தபடி இருந்தார் ஒரு பக்தர். அவருக்கு அன்னையிடம் பக்தியும் இருந்தது. அத்துடன் குடிப்பழக்கம் என்கிற கெட்ட பழக்கமும் இருந்தது. இந்த கெட்ட பழக்கம் இருந்த தாழ்வு மனப்பான்மையால் அவருக்குள்ளிருந்த அந்த குற்ற உணர்ச்சி தலை தூக்கியது. அந்த வேளையில் அந்தச் சக்தி பீடத்தின் முன்னால் ஒரு புற்று உண்டு. ஏதோ ஒரு உந்துதல் காரணமாக அந்தப் புற்றின் அருகே சென்றார். தாயே, உன்மீது ஆணை, இனி நான் சத்தியமாக குடிக்க மாட்டேன் என்று அந்தப் புற்றுக்கு அருகில் நின்று சபதம் எடுத்துக்கொண்டார். அது மட்டுமா? அந்த கும்பாபிஷேக விழா நடக்கும் நாள் முழுவதும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டார். பின் ஊர் திரும்பினார். ஒரு நாள் 2 நாள் மன உறுதியோடு குடிக்காமல் இருந்தார். சபலம் அவரை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. அவர் மன உறுதி தளர்ந்தது. புற்றுக்கு அருகே இருந்து எடுத்துக்கொண்ட சபதத்தை அந்தச் சபலம் வெற்றி பெற்றுவிட்டது. மீண்டும் போனால் போகிறது என்று குடிக்கத் தொடங்கினார். தாயே, உன்மீது ஆணை, இனி சத்தியமாக குடிக்க மாட்டேன் என்று தானே புற்றின் அருகில் இருந்து சபதம் எடுத்தார். அதை மீறலாமா? அட, அதுதான் போகட்டும். யார் வற்புறுத்தலுமின்றி அவராகத்தானே அந்த உறுதிமொழியை எடுத்தார். தானே உறுதி எடுத்துக்கொண்டு அந்தப் புற்றையும் சாட்சியாக வைத்துவிட்டு பிறகு மீறலாமா? குடிக்க ஆரம்பித்துவிட்ட அவருக்கு அன்னை சரியாக பாடம் புகட்டினாள். எப்படி? அதுதான் வேடிக்கை. அம்மா நடத்துகிற திருவிளையாடல்களில் மிக புதுமையான விளையாட்டு இது. அந்த அன்பர் இப்போது குடிக்க ஆரம்பித்து விட்டாரல்லவா? அன்றிலிருந்து அவருக்கு சோதனை தொடர்ந்தது. எப்படித் தெரியுமா? அவர் எங்கே சென்றாலும், எங்கே உறங்க முயன்றாலும் காதிலே ஒரு பாட்டின் ஒலி அதிக சப்தத்தோடு அதிக இரைச்சலோடு ஒலிக்க ஆரம்பித்தது. புற்றில் இருக்கும் பாம்பு, சத்தியமாய் அதை நம்பு என்ற இந்த பாடலின் வரி அவ்வப்போது ஒலிபெருக்கியில் அலறுவது போல அவர் காதுகளில் அடிக்கடி ஒலித்து தொல்லை கொடுக்க ஆரம்பித்தது. நிலைமையை புரிந்து கொண்ட அந்த அன்பர் மீண்டும் புன்சை புளியம்பட்டி புற்றுக்கு அருகே சென்று, தாயே, ஏதோ ஒரு சபலத்தினால் மீண்டும் குடித்துவிட்டேன். இனி கட்டாயம் குடிக்க மாட்டேன், உன்மேல் ஆணை என்று கூறி மன்னிப்புக் கோரினார். அதன் பிறகே அந்தப் பாடலின் சப்தம் கேட்பது நின்றது. குடிப்பழக்கத்தையும் கைவிட்டார். அன்னையின் மீது ஆணை வைத்துவிட்டுச் செய்வதாயின் அந்தச் செயலில் கடைசி வரை உறுதியோடும் உண்மையோடும் நடந்து கொள்ள வேண்டும். சொன்ன வாக்கை மீறினால் ஏதாவது ஒரு வகையில் அன்னை பாடம் புகட்டுகிறாள். அந்த அன்பர்க்கு இப்படி ஒரு பாடத்தை அன்னை புகட்டினாள். ஓம் சக்தி.